வணக்கம். வரும் சனிக்கிழமை 27ஆம் தேதி மாத கடைசி ரைட் ஜோஹோ மீட்டிங் இருக்குது. பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறமா எந்தெந்த செக்டார் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம், ஆகஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம், அண்ட் எந்தெந்த செக்டாரில் எந்தெந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எக்ஸிட் பண்ணலாம், எதில் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், இல்லை எந்த செக்டாரை வந்து மறுபடியும் என்டர் பண்ணலான்றது டிசிஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஜோஹோ பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஜோஹோ வந்து நவம்பர் மாதம் பக்கமாக ஆரம்பித்தோம். அண்ட் யூடியூப்பில் வந்து ரொம்ப வருஷமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் லாஸ்ட் 1 இயர்க்கான ட்ராக் ரெக்கார்ட் செம்மையாக இருக்குது ரைட். அண்ட் ஒரு சில டைம்லலாம் வந்து ஒரு டாப் பிஎம்எஸ் கம்பெனியும் இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணது கிடையாது கேஷ் மார்க்கெட்டில். அண்ட் இது எல்லாமே வந்து ஆன் ரெக்கார்டு இருக்குது ரைட். இது பண்ணியிருக்கலாம் ரைட், இது கிடையாது, இது சொன்னோம், இது நடந்துச்சு, அண்ட் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ற மாதிரி சிலது நாங்கள் எடுத்துருக்கிறோம், ரிப்போர்ட் எடுத்துருக்கிறோம். டெஃபினட்டாக நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நம்ம அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறோம். அண்ட் அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க, போன வாரம் கூடியும் நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து இலக்க நோக்கி போயிருக்கு. அண்ட் ரொம்ப சிம்பிள், கீழே வந்து ரேசர் பேயோட லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், கிளிக் பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, ஜிபே, கியூஆர் ஸ்கேன் எதில் வேணாலும் பே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு. சந்தேகம் இருந்துச்சுனால் கால் பண்ணி அதே நம்பருக்கு பேசலாம். ரியலி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 3 hours 6 to 9 அண்ட் நிறைய விஷயங்கள் பர்சனலாகவும் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க, சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். இன்னொரு நாள் இன்னொரு ஒரு புயல், பட் முடிஞ்சது அமைதியாக முடிஞ்சிருக்கு. நேற்றும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் பயங்கரமான புயல், ஒரு ஸ்டேஜில் வந்து -200 அண்ட் ஒன்றுமே நடக்காத மாதிரி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி தான், பயங்கரமான புயல் அண்ட் அமைதியாக போய் முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் கிராஷ் ஆகும், கரெக்ஷன் ஆகும், ஆகாதுன்றது நான் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிகிட்டு இருந்தேன். கிராஷ் ஆகிறதுக்கான எந்த விதமான சிம்டம்ஸும் கிடையாது. க்ளோஸ் டு அபவுட் ஒரு 30-35 வாட்ஸ்அப் குரூப் வந்து என் மொபைலில் இருக்குது. நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு, அக்ராஸ் இந்தியா இருக்குது. எல்லா குரூப்லேயுமே வந்து கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஆள் ரைட். யாருன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் எல்லாரும் வந்து பேசுனது வந்து இது வந்து எஸ்டிடி ஏற்றி இருக்கக்கூடாது, ஷார்ட் டேர்ம் டேக்ஸை ஏற்றிருக்கக்கூடாது, லாங் டேர்ம் டேக்ஸை வந்து ஏற்றிட்டாங்க, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து இண்டஸ்ட்ரைசேஷன் குறைச்சிட்டாங்க, அது கிடையாது, அந்த இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் மிகப்பெரிய தவறு, இது அதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் இதில் வந்து கொஞ்சம் மாறுபட்டு யோசனை 2 விஷயமா எடுத்துக்கலாம். டேக்ஸ் அந்த 2.5% ஏற்றினதை வந்து எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டு, சில்வரு, ப்ராப்பர்ட்டி, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட், எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் 12% டேக்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டாக்ஸேஷன் வந்திருக்கு, அதுக்கோசரம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு சிலதில் வந்து நல்லா குறைச்சிருக்கிறாங்க, ஒரு சிலதில் வந்து ஏற்றிருக்கிறாங்க. 1. 2வது ப்ராப்பர்ட்டி பற்றி இவ்வளோ பேர் ஊரே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று டிவி டிபேட்டில் கூட இது பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணி பாருங்களேன். இந்தியாவில் லெஸ் தென் 2% இல்லை 3%, வேணாம் 5% கூட வச்சுங்க, 5% ஆஃப் தி பாப்புலேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க. ரெஸ்ட் எல்லாமே வந்து சொந்த வீட்டில் இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. 1. 2வது விஷயம், 5% பீப்புளில் எத்தனை பேர் அவங்க லைஃப் டைமில், இந்தியா ஃபுல்லாக வந்து 130 கோடி மக்கள், ஒரு ஃபேமிலிக்கு வந்து 5 பேர் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 20 கோடி ஃபேமிலி இல்லை 25 கோடி ஃபேமிலின்னு வச்சுங்க. இந்த 25 கோடி ஃபேமிலியில் எத்தனை பேரும் அவங்களோட லைஃப் டைமில், மறுபடியும் நான் கேட்குறேன், எத்தனை பேர் அவங்க லைஃப் டைமில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி ஒரு 15-20 வருஷம் கழித்து விற்று அந்த லாபத்தை வந்து பார்க்குறவங்க இருக்கிறாங்க. மிஞ்சி போனால் இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டா என்ன பர்சன்டேஜ் இருக்குன்றது நீங்களே கேல்குலேட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நபர் லைஃப்பில் ஒன்ஸ் வாங்கி ஒன்ஸ் விற்பாங்க, அவ்வளோதான். மெஜாரிட்டி லெஸ் தென் 50 lakh பீப்புள் தான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து வாங்கி விற்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களோட ஹோல்டிங் பீரியட் வில் நாட் பி பியாண்ட் 3 to 5 years டைம். எனிவே, நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். கவர்மெண்ட் ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணியிருக்கிறாங்க, அவங்க பண்ணட்டும். நம்மளுக்கு பாதிப்பாகிறது 2 விஷயம் தான். இந்த எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணது, ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் உள்ளே வந்திருக்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தர் நேற்று வீடியோவில் கூட அதான் நான் சொல்லியிருந்தேன். கவர்மெண்ட் வந்து போன வருஷத்து வரைக்கும்
இந்த தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, சரக்குலாம் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிச்சு. இந்தியா கவர்மெண்ட்டும் வந்து சிகரெட்டுக்கெலாம் இன்க்ரீஸ் பண்ணிச்சு. நினச்சா அதில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி தம் விட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, இல்லை சரக்கு அடித்தவங்க விட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதே கதை தான் இங்கே. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு எத்தனை பேர்த்துக்கு எஸ்டிடினால் எவ்வளோ வெளில போகுதுன்றது தெரியாது. ஸோ இந்த 0.06%லேருந்து 0.1% வந்தது வந்து ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இது எப்போலேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது? அக்டோபர் மாதத்துலேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது. அக்டோபர் மாதத்துலேருந்து இன்னொன்று விஷயம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. என்எஸ்சியில் வந்து எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ்ன்னு ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் வந்து கீழே குறையுது. ஸோ ப்ராக்டிக்கலி பார்த்தால் இந்த எஸ்டிடியில் என்ன இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் வந்து 0 ஆக்குறாங்க, மினிமம் ஆக்குறாங்க. இந்த மேலே ஏற்றினதுக்கு இது வந்து ஆஃப்செட் ஆகிடுது. ஸோ ப்ராக்டிக்கலி அதில் வந்து எந்த விதமான டிஃப்ரென்ஸும் நீங்கள் பார்க்க போகிறது இல்லை அக்டோபர் மாதத்தில். சும்மா வெளியில் டப்புன்னு பேசிக்கிறாங்களே, பட் எதுவுமே நடக்காது. எங்கே பாதிப்பு வரும்னு சொன்னால், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் 15% இருந்துச்சு, இப்போ 20% ஆக்கியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, லாங் டேர்ம் வந்து 10%லேருந்து 12.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு சைடு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 20% ஆக்குனதுக்கு வந்து நிறைய காரணங்கள் உண்டு. இன்டர்நேஷ்னலி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஎஸ் மாதிரி மார்க்கெட்டில், யூரோப் மாதிரி மார்க்கெட்லலாம் 40% வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் 40%ன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். 100 ரூபாய்க்கு வாங்கினீங்க, 150 ரூபாய்க்கு போயிருக்கு. நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் பண்ணுறீங்க. அந்த 50 ரூபாய்க்கு 40%ன்றது 20 ரூபா நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும். நீங்கள் அப்போ மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஆகுது. கரெக்ஷன் ஆகுது எவ்வளோ தூரம் ஆகும்? 40% வரைக்கும் ஆறுது வந்து ரொம்ப ரேர். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 15-20%, 25% கரெக்ஷன் ஆகும். அப்போ கவர்மெண்ட் வந்து நீ ஷார்ட் டேர்மில் எக்ஸிட் பண்ணாத, மார்க்கெட்டில் நிறைய லிக்விடிட்டி வந்துச்சுன்னா பெருசாக ஃபால் வரும். ஸோ லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும் போதும் மார்க்கெட்டுக்கு நல்லது, உனக்கு நல்லதுன்ற ஐடியாவில் தான் வந்து அது நிப்பாட்டுறது. இது வந்து இன்டர்நேஷ்னலி ஃபாலோ பண்ணுற சில டாக்டிக்ஸ்ன்னு வச்சிங்க. அண்ட் இதுதான் வந்து இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் வந்து யாராச்சும் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க, மெஜாரிட்டி நம்மளாட்ட வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. 15-20% வந்துச்சா வெளில எக்ஸிட் பண்ண அடுத்தது பார்த்துக்கலான்றது. ஸோ மேக்ஸிமம் மக்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் எ இன்வெஸ்டர் 15-18-20% வந்துச்சுன்னா பயங்கர சந்தோஷப்படுற பார்ட்டி தான். நம்ம தான் வந்து 30-40% இருந்தால் தான் நம்ம அடங்குறோம். எனிவே, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 41 பாயிண்ட் மைனஸ், ப்ரீமியமில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு 8 பாயிண்ட்டு. நாளைக்கு மந்த் எக்ஸ்பைரி. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து 338 பாயிண்ட்டு. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 1053, ரைட்? 3 மடங்கு வந்து ஸ்விங் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியும் வந்து ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் ஸ்விங் ஆகிருக்கு. 5 மடங்கு வந்து ஸ்விங் ஆகிருக்கு. ப்ராக்டிக்கலி இன்னைக்கு காலையில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் இன்னைக்கு காலையில் நேற்று வீடியோவில் தான் நான் சொல்லியிருந்தேன் 24,280 உடையிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அந்த லெவல் தான் வந்து லோவை டச் பண்ணிட்டு வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நான் சொல்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சர்ஸ் தான், ஸ்பாட் கிடையாது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,250 இலக்கு இருக்குது ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ளே மே சைடில். ஒன்று, அது எங்கே நல்லிஃபை ஆகும்? 24,250-260 லெவலில் வந்து கட் ஆச்சுன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் பண்ணிடுங்க. இல்லைன்னு சொன்னால் 25,250 இலக்கு இருக்குது அப்சைடில். மோஸ்ட் லைக்லி இந்த மந்த் எண்ட் இல்லாட்டினா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட். இது ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டி அப்சைடில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்டில் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 53,800 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. டவுன் சைடில் எங்கே நல்லிஃபை ஆகுதுன்னு சொன்னால் 50,500 வேணாம், 50,650 லெவலில் உடச்சிச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. அப்சைடு வந்து we are talking close to about 2,000 points upside, ரைட்? ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ 53,800 லெவல் வந்து அப்சைடில் இருக்குது. ஃபின் நிஃப்டி இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 23,165 இந்த லெவலில் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 24,250. ஸோ கரண்ட் லெவல்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1,100 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ? ஆகஸ்ட் கடைசிக்குள்ளே. ஸோ ஞாபகம் வச்சுங்க, எந்த இடத்துலையுமே வந்து இந்த 3 தான் வெயிட்டேஜ் ஜாஸ்தி. இந்த 3மே வந்து எங்கேயுமே வந்து டவுன் சைடுக்கான டார்கெட் காட்டல. பயங்கர பிரைட்டாக இருக்குது.
தப்பி தவறி நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு ஐயோ காணாமல் போயிட்டோமேன்றது வருத்தப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் எஃப்ஐஐஸ் ஞாபகம் வச்சுங்க, எஃப்ஐஐஸ் டிசம்பர் மாதம் செல் பண்ண ஆரம்பித்தாங்க, முடிஞ்சு போச்சு கத்தம்னாங்க. அண்ட் உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதத்துலேருந்து மே மாதம் ஆர் ஜூன் மாதம் இல்லை ஜூலை மாதம் வரைக்கும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சம்பாதிச்சது வந்து எஃப்ஐஐஸ் கிடையாது, டிஐஐஸ் தான் மேக்ஸிமம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நேற்று வீடியோலையும் நான் சொன்னேன், மியூச்சுவல் ஃபண்டு மட்டும் கேஷில் உட்காந்துட்டு இருக்கிறது வந்து 1,25,000 கோடி. ஒன்று. ரெண்டாவது, மாதம் அவனுக்கு எஸ்ஐபி மூலமாக 25,000 கோடி வந்து உள்ளே வருது. 21 போன மாதம், இந்த மாதம்லாம் 21, 22 தாண்டிடும். ஸோ டெஃபினட்டாக மார்க்கெட் செம்ம புல்லிஷாக இருக்குது. மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரெக்கார்ட் இன்னைக்கு வரைக்கும் பிஎஸ்சி ஆகட்டும் இல்லை என்எஸ்சி ஆகட்டும் ஓப்பன் ஆன டேட்லேருந்து 9 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ், எவ்வளோ 9 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ் வந்து இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது வந்து இந்த பீரியடில் தான், 2014 இது வரைக்கும் தான். ஸோ இது எல்லாமே வந்து மனசில் ஞாபகம் வச்சுங்க. யாராச்சும் வந்து இது இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்லாம் கிடையாது. இன்னும் நம்ம புல் மார்க்கெட்டை என்டர் ஆகலை. புல் மார்க்கெட் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே 9 கண்டினியூஸ் வருஷம் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது, இதுதான் ரெக்கார்ட். ஸோ நம்ம சரியான புல் மார்க்கெட்டில் இருக்கிறோம், ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க, ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. சரியா? சந்தேகம் இருந்துச்சுனால் எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.